அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் அல்ஜிப்ரா அந்த கான்செப்ட்லேருந்து கேட்குற இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் லாக் ஆஃப் மைனஸ் ஐ என்னன்றது கேட்குறாங்க. இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ பை 2. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போ மைனஸ் ஐ இருக்கு இல்லைங்களா, இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் பை 2, ஓகே, அப்புறம் பிளஸ் ஐ சைன் மைனஸ் பை 2 இப்படி எழுதிக்கங்க. இல்லைனா காஸ் பை 2 மைனஸ் ஐ சைன் பை 2 இப்படி எழுதிக்கங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இந்த மைனஸ் ஐ வருதா பாருங்களேன். காஸ் பை 2 வந்து 0, சைன் பை 2 வந்து 1, மைனஸ் ஐ வந்துருச்சு. ஓகே, இதுவே நான் எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஆஃப் மைனஸ் பை 2 பிளஸ் ஐ டைம்ஸ் சைன் ஆஃப் மைனஸ் பை 2. ஏன் இது எழுதுன கமெண்ட் பண்ணுங்க, என்ன ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுல இருந்து என்ன ஆகும், இ பவர் மைனஸ் ஐ பை 2 வந்து கரெக்டுங்களா? இது வந்து மைனஸ் ஐ. இப்போ லாக் ஆஃப் மைனஸ் ஐ வரும். அப்போ லாக் ஆஃப் மைனஸ் ஐ ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் கேன்சல் அவுட் ஆகிடும், மைனஸ் ஐ டைம்ஸ் பை 2 வரும். ஸோ அதனால தான் லாக் ஆஃப் மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து மைனஸ் ஐ பை 2. இப்போ லாக் ஐயோட வேல்யூ என்ன, பிரின்சிபல் வேல்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. லாக் ஐயோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஐ டு தி பவர் ஐ. ஆக்சுவலாக ஐ டு தி பவர் ஐ வந்து காம்ப்ளெக்ஸா ரியலான்னு கூட கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. ஐ டு தி பவர் ஐ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இல்லை ரியல் நம்பரான்னு கூட கேட்க சான்சஸ். ஓகே, இப்போ ஐ மட்டும் எடுத்துக்கோங்களா. ஐ எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் ஐ பை 2. ஏன் இது எப்படி இருக்கு, ஈக்குவல் காஸ் பை 2 பிளஸ் ஐ சைன் பை 2. ஸோ காஸ் பை 2 0 பிளஸ் ஐ சைன் பை 2 வந்து 1. ஸோ டோட்டலாக ஐ வந்து. அப்போ ஐன்ற டேர்ம் இ பவர் ஐ பை 2 எழுதியிருக்கு. அப்போ ஐ டு தி பவர் ஐ எப்படி எழுதலாம் பாருங்க. ஐ டு தி பவர் ஐ இ பவர் ஐ பை 2 ஹோல் பவர் ஐ. பவர் ஆஃப் ஐஸ் வந்து மல்டிபிள் ஆகும். அப்போ இ பவர் ஐ டைம்ஸ் ஐ ஸ்கொயர் டைம்ஸ் பை 2 கரெக்டுங்களா? ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1. அப்போ இ பவர் மைனஸ் பை 2. அப்போ இந்த ஐ டு தி பவர் ஐயோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, இ பவர் மைனஸ் பை 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது ரொம்ப முக்கியங்க. ஐ டு தி பவர் ஐ வந்து காம்ப்ளெக்ஸா ரியலான்னு கேட்பாங்க. ஓகே, அது ஒரு ரியல் நம்பர், அது காம்ப்ளெக்ஸ் நம்பரான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு ரியல் நம்பர். ஓகே, டிரான்சென்டல் ரியல் நம்பர். நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் z equal to x plus iy and mod of e power z வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. then x equal to 1, x equal to 0, y equal to 0, y equal to 1. ஆக்சுவலா e power z e power x plus iy ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா z x plus iy கொடுத்துட்டாங்க, e power x ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா cos y plus i sin y கரெக்ட்டுங்களா? இப்போ இதுக்கு மாடுலஸ் தானே வேணும். mod e power z equal to modulus of e power x into square root of, இது நம்மளுக்கு தெரியும், cos square y plus sin square y. cos square theta plus sin square theta 1 ஆயிடும், e power ix. இதனோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன இருக்கும், 0 வரும். அப்போ இதுதான் e power z வந்து 1 வரும் மாடு. அப்போ x should be 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். The locus of point satisfy the equation mod z minus 1 equal to mod z plus 1. The represent parabola circle imaginary axis real axis. ஆக்சுவலாக இது x plus iy ன்னு எழுதிக்கிங்க. மைனஸ் 1 இதுக்கு மாடுலஸ் ஈக்குவல் டு x plus iy plus 1 இதுக்கு மாடுலஸ். ஓகே, இது என்ன நடக்கும், x minus 1 times plus iy இதுக்கு மாடுலஸ், அதே போல x plus 1 times plus iy இதுக்கு மாடுலஸ். மாடுலஸ் ரிமூவ் பண்ணா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா போதும். அப்போ x minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் plus y ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுவுமே x plus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் plus y ஸ்கொயர்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ காமன் டேர்ம்ஸ் அடிச்சு விட்டுருங்க. அப்போ ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன இருக்கு, x minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x plus 1 அந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ x ஸ்கொயர் minus 2xy plus 1 plus x ஸ்கொயர் plus 1 plus 2xy. ஸோ x ஸ்கொயர் கேன்சல் அவுட், 1 கேன்சல் அவுட் ஆகிடும். 4xy equal to 0. கரெக்ட்டுங்களா? 4xyல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ 4xy equal to 0 அப்படின்னா நமக்கு வந்து சாரி y வராது, சரி y இல்லை. 4x equal to 0ன்னு வச்சுக்கோங்க. 4x equal to 0னா x தான் 0, 4 நான் 0ன்றதால x வேல்யூ 0 ஆகிடும். அப்போ x equal to 0னா z equal to x plus iy ல x equal to 0னா அப்போ ஃபுல்லா பியூர்லி என்ன வருது, இமேஜினரி ஆக்சிஸ் வருது. புரியுதுங்களா? x நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து x equal to 0ன்னு நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். அப்போ z ஓட வேல்யூ வந்து x plus iy ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x பார்ட் 0 பண்ணீங்கன்னா இமேஜினரி பார்ட் கம்ப்ளீட்டா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைங் தி கம்ப்ளீட்லி இமேஜினரி ஆக்சிஸ். இது பேசிக் கால்குலேஷனை நல்லா தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேட்குறாங்க. இதோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்னாகும், 1 minus i அந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா பிளஸ் 1 கிடைக்கும். 1/2 வெளியே எடுத்துப்போம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கரெக்டுங்களா? a minus b whole square a square plus b square minus 2ab b square i square வேல்யூ மைனஸ் 1 ஆகும். அப்போ half of the times மைனஸ் 2a வந்து நிற்கும். ஸோ இது வந்து மைனஸ் i கரெக்டா? இப்போ மைனஸ் ஐக்கு நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? cos of pi by 2 minus i sin pi by 2 இருக்கு. ஸோ இந்த தீட்டாவை நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா cos of minus pi by 2 plus i times sin of minus pi by 2. இப்போ ஆர்குமெண்ட் நாங்கள் இதுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ மைனஸ் pi by 2. ஸோ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லான கொஸ்டின் இது. ஓகே, அடுத்து பாருங்க. சைன் ஹைப்பர்போலிக் இசட் ஈக்குவல் டு 0 வந்தால் இசட், இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். சைன் ஹைப்பர்போலிக் இசட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா e பவர் இசட் மைனஸ் e பவர் மைனஸ் ஜெட்டோட பை 2. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லுங்க. இசட் என்ன? சைன் ஹைப்பர்போலிக் ஆஃப் இசட், சைன் ஹைப்பர்போலிக் ஆஃப் ஜெட்டை வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம். e பவர் இசட் மைனஸ் e பவர் மைனஸ் ஜெட்டோட பை 2 அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? அடுத்து அந்த இதுவும் நீங்கள் போட்டுடலாம். ப்ரீவியஸ் போட்ட ப்ராப்ளம் தான். லோக்கஸ் ஆஃப் த அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இசட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வேர் இசட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் mod of z minus 1 divided by z plus 1 equal to 1. ஜஸ்ட் மாடலை ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. mod z minus 1 equal to mod z plus 1 சேம் ஆர்குமெண்ட். ஸோ போட்டு கமெண்ட் பண்ணுங்க. x equal to 0வா y equal to 0வா சர்க்குலரா ஹைப்பர்போலா. x equal to 0 ப்ரீவியஸ் கேஸ் பார்த்து இதனுடைய மாடலஸ் வேல்யூ என்ன வரும்? ஸோ மாடலஸ் ஆஃப் இதுக்கு மாடலஸ்னா டேரெக்டாக மாடலஸ் ரிப்ளேஸ் பண்ணுறீங்க. மாடலஸ் ஆஃப் 1 plus i root 3 divided by 1 minus i மாடலஸ் வேல்யூ. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 by root 2 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ரூட். ஓகே, ஸோ புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அழகாக நீங்கள் போட்டே வந்து, ஏன்னா 4ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 2, ரூட்டோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து ரூட் தான். அப்போ ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to pi by 3 and modulus of z equal to 2 அப்படின்னா z என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதாவது இது r equal to 2 கொடுத்துட்டாங்க, theta equal to pi by 3 கொடுத்துருக்காங்க. அப்போ z equal to r e power i theta போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். z என்னன்றது டிஃபால்ட்டாக தெரியும். ஓகே, ஸோ லாக் ஆஃப் மைனஸ் 1 சேம் அதே ஆர்குமெண்ட் தான். ஸோ வேல்யூஸ் ஆஃப் லாக் ஆஃப் மைனஸ் 1ன்றது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. z plus z bar எது? ஆக்சுவலாக இது வந்து z plus z barனா என்ன அர்த்தம்? ஸோ x plus iy plus x minus iy equal to 0 கரெக்டுங்களா? அப்போ 2x equal to 0. அப்போ x வந்து 0. அப்போ z equal to x plus iy-ல x 0 ஆச்சுன்னா iy. அப்போ பியூர்லி இமேஜினரின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் தான். நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? சர்க்கிள் சென்டர் வந்து 0,1. இது வந்து mod z மைனஸ் ஆஃப் ஐன்றது 0,1 எழுதிப்பீங்க. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 2. அப்போ சென்டர் 0,1, ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்னது 2. இது வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ரேடியஸ் டு சென்டர் வந்து 0,1. புரியுதுங்களா? ஐன்னாவே 0,1, 1 இருந்தால் 1,0. ஓகே, இதை போட்டுருங்க. mod z minus z நாட் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லுவோம். ஸோ ஆர் வந்து ரேடியஸ், z நாட் வந்து சென்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் எம்சிக்யூஸ் ரெடியாக இருக்குது. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் ஃபுல்லாக நீங்கள் சாப்டர் வைஸ் படிக்கிற ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா இந்த எம்சிக்யூஸ் கலெக்ஷன் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு சண்டே கூகுள் ஃபார்ம் போட்டு அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் வந்து கொடுத்துருவேன். இதெல்லாம் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், செகண்டு சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின், தேர்டு வந்து எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷன், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று இருக்கும். சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியல் தனியாக. ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி படிங்க. நிறைய கற்றுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.